ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. பச்சைப்பயிறு 2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா சாட் பண்ணுங்கள். சின்ன சிறுபருப்பு, பாசிப்பருப்பு அதையும் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் வறுத்து வைங்க. வறுத்து வச்சுட்டு பவுடர் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்க்கு தேங்காய் தான் எடுத்துகிட்ருக்கேன் நான். தேங்காயை நல்லா துருகலாம், இல்லைன்னா நான் மிக்சியில் அரைச்சி தான் வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுட்டு அந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அதை பவுட்ரு பண்ணி வச்சுருங்க. பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் நெய் விடுங்க ஒரு பேனில். அந்த தேங்காயை நல்லா வறுக்குங்க. வறுத்துட்டு எள்ளு போடுங்க. கருப்பெள்ளு இல்லை வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டஃபிங்கோட, அதாவது நம்ம வறுத்து வச்ச தேங்காய் ப்ளஸ் அந்த மாவு இருக்குல்ல, எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் அதுக்கேற்றாப்புல ரொம்ப தண்ணியாக இது பண்ணாமல் மீடியமாக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஒரு 4 hours கிட்ட அந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி அதை ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு பேட்டருக்கு என்ன பண்ணணும்னா, அரிசி மாவு இல்லை மைதா மாவு எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக அரிசி மாவு யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூளை போட்டு டிப் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.